ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இதில் எதை பற்றி பார்க்க போனால் ஹிடன் செக்லீடர் சீசன் 1 எபிசோட் 28 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதான் பார்த்தீங்கன்னா இந்த சீசனோட ஃபைனல் எபிசோட். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்காம வந்தீங்கன்னா மறக்காம போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி வந்து புரியும். அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டு பாருங்க. போன எபிசோட லாஸ்ட்டில் இவனோட அப்பா பார்த்தீங்கன்னா அவரோட பையனை கூட்டின்னு வர சொல்லி அங்கே அந்த எல்டர் அனுப்பி வைப்பார். அதே மாதிரி அந்த எல்டர் பார்த்தீங்கன்னா வந்து கூட்டிகிட்டு வர மாட்டான், கடத்திட்டு வந்துடுவான். ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா கடத்திட்டு வர மாட்டான், அதுக்கு போல் லின்னை கடத்திட்டு வந்துடுவான். அதோட போன எபிசோட் வந்து முடிஞ்சிச்சு. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் நம்ம லின்னை வந்து நீ என்னோட பையனை மாறிடுற அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த எல்டரும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து சொல்லுவாரா, அப்போ இவர் சொல்கிறார் இல்லை இவன் என்னோட பையனை தான் வந்து மாற போகிறான், நான் இவனை வந்து தத்தெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அப்படியே லின்னுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர எமோஷனாக போயிடுது. அப்படியே லின்னை பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் நிச்சயமா உங்கள் பையனை மாறிடணும் அப்பலாம் வந்து சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவங்க பாசமலையை வந்து பொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. லின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பையனை வந்து மாறிடுறோம். உடனே அவருக்கு பயங்கர சந்தோஷமா போயிடுது. லின்னு பார்த்தீங்கன்னா அவரை காட் ஃபாதர் சொல்லி கூப்பிட்றா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க காட் ஃபாதர், அதுக்கப்புறம் இந்த சீலை நான் பார்த்துறேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் அப்படியே இன்னும் சந்தோஷமா போயிடுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்பாளிங்க எல்லாம் வந்துடுறாங்க. அவங்கள பார்த்தா லின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து அப்பா நீங்கள் எப்படி அவனை போயிட்டு உங்கள் பையனை வந்து தேர்ந்தெடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை பற்றி நான் உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு. ஹீரோ அதை பார்த்துட்டு சாக்காயிருவா, இது ஒரு பயங்கரமான ஃபேமிலி மேட்டர் போல அப்படின்னு. நம்ம லின்னு பார்த்தீங்கன்னா அவர் அப்பா சொல்லி கூப்பிடுவோம். அப்போ இன்னுக்கு பயங்கர கடுப்பாயிரும். இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் அப்பா சொல்லி கூப்பிட்டு இருக்க மாறி மாறி இப்படி சண்டை வந்து போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோ கிட்ட வந்து பேசுறாரு, நீங்க தான் என்னோட மாஸ்டர் அப்படின்னு. ஹீரோவும் நீங்க என்னதான் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. அதுக்கப்புறம் அவர் அப்படியே அந்த சீலை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த சீல் பார்த்தீங்கன்னா டீமன் வால்ல வந்து சீல் பண்ணி வச்சிருக்க சீலாமா, அந்த சீல் மட்டும் உடஞ்சிச்சு டீமன் வால்ல இருந்து ஆளுங்களாம் தான் வந்துருவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவர் அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. அவங்களால அந்த டீமன் எனர்ஜி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிருக்க முடியாது. அதனால அவங்க பையனை கூட்டிட்டு வந்து இதை அப்சர்வ் பண்ண வைக்கலாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதில் தான் மாறி நாங்கள் வேற எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாரா. அப்போ லின்னு சொல்கிறான், அப்பா எப்படி சொல்லாதீங்க அப்படின்னு. உடனே இன்னும் அவர் அப்பான்னு சொல்லாதரா அப்படின்னு சொல்கிறான். அப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீல்லேருந்து பயங்கரமான எனர்ஜிலாம் வெளியே வர ஆரம்பிக்குது. அப்படியே அந்த சீல் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிடுது. அதுக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமன் கிங் வெளியே வந்துடுறான். வெளியே வந்ததுக்கப்புறம் அவன் பயங்கரமாக அந்த இடத்துல சிரிச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ நம்மளும் கேட்குறாங்க யாரா நீனு, நான் தான்டா டீமன் கிங் அப்படி சொல்கிறேன். நீங்கள் பாருல டீமன் ஆர்மி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இந்த இடத்த அடிச்சு காலி பண்ண போகிறேன் அப்படி சொல்கிறேன். அப்போ என்னோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எல்லாரும் இங்கேருந்து போயிருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறாரு. ஆனால் இன்னும் போக மாட்டேன்னு சொல்கிறேன். அப்போ அந்த டீமன் கிங் என்ன சொல்கிறான், யாராலும் இங்கே வந்து தப்பிச்சு போக முடியாது அப்படி சொல்கிறேன். உடனே ஹீரோ சரி இவனை நம்ம அட்டாக் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு போவானா. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம லின்னு பைபிள் போயிட்டாங்க, மொத்த டீமன் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிடுறான். உடனே பார்த்தீங்கன்னா அந்த டீமன் கிங் சாக்கா போயிருது, என்னடா பண்ண நீ அப்படி சொல்லிட்டு கேட்குறான். முடிஞ்ச நான் அட்டாக் பண்ணுறேன்னு லின்னு சொல்லுவானா. அவன் அப்படியே டீமன் எனர்ஜி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண திரும்ப உறிஞ்சிடறான். யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிங் கேட்பானா. அப்போ லின்னு சொல்கிறான் அவங்க அப்பனைக்கு அப்பண்டா அப்படின்னு. இதை கேட்டோடனே மகனே அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிங் அவனை வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். இதெல்லாம் பார்க்கவா நம்மளுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். ஆனால் லின் பார்த்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டான், நீ எங்கள் அப்பாலாம் கிடையாது அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ அவர் கேட்குறாரு உங்ககிட்ட எப்படி 2 பவர்ஸ் இருக்குது சொல்லு அப்படின்னு. ஆனால் அவனுக்கு அதை பற்றி தெரியல. அப்போ இவர் சொல்கிறாரு அதுக்கு காரணமே நான் தான்டா, நான் வந்து ஒரு டீமனா, உங்கள் அம்மா ஒரு ஹியூமன், எங்கள் 2 பேருக்கும் பிறந்த குழந்தை தான் நீ, அதனால தான் உங்கள்கிட்ட 2 பவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்கும் போது நம்ம பலங்களுக்கு இன்னுமே பயங்கர சாக்கா இருக்குது. உடனே லின் அப்பா அப்படி சொல்லிட்டு அவரை கட்டி பிடிக்கலாம்னு சொல்லிட்டு போவான். அப்போ இவர் பார்த்தீங்கன்னா குறுக்களை போய் தடுத்துறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா நீ அவனோட உண்மையான அப்பாவா இருக்கலாம், ஆனாலும் நீ இவ்வளோ நாள் அவனை விட்டுட்டு போயிட்டல, என்னோட மகன் எவ்வளோ வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா அப்படி சொன்னோடனே லின்னு பார்த்தீங்கன்னா கோச்சிக்கிறான். லின்னு பார்த்தீங்கன்னா டீமன் கிங் மேலே பயங்கர கோபமாயிடுறான். அப்போ அந்த டீமன் கிங் என்ன சொல்கிறேன்னா இவங்க அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது நான் அவங்க பார்க்கறதுக்கு வந்தேன். அப்போ உங்கள் செக்ட்டு தாண்டா என்ன அந்த டீமன் வேர்ல்டுக்குள்ளே வச்சு சீல் பண்ணிட்டீங்க, வெளியே வர முடியாமலே போயிடுச்சு, உங்களை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்டா, ரிவெஞ்ச் எடுக்க போண்டா அப்படி சொல்கிறாப்புல. என்னோட அப்பா என்ன சொல்கிறான்னா அந்த சீலை பாதுகாக்கிறதுல என் லைஃப் எல்லாமே போயிடுச்சு, உன்னால தாண்டா என்னோட ஃபேமிலிக்குள்ள என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, உன்னை இன்னைக்கு ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாரு. அப்படியே டீமன் கிங்கும் என்னோட அப்பாவும் அந்த இடத்துல அடிச்சுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க சண்டை போடுறத பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அந்த பொண்ணு அந்த இடத்துல ஜாலியாக நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க வெறித்தனமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா என்னோட அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து சண்டை போடுறான். அவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா லினோட அப்பா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லினோட அப்பானா டீமன் கிங் தான். அந்த டீமன் கிங் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ண ரொம்ப சண்டை சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. சண்டை பார்த்தீங்கன்னா வேற லெவல் வெறித்தனமாக வந்து போய்கிட்டு இருக்குங்க. அவங்க அந்த இடத்துல பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதப்ப அதை லின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்குறான், அதை தடுத்து நிறுத்துங்க மாஸ்டர்னு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவன் பவர் ப்ரெஷர் யூஸ் பண்ணுவான். ஆனால் அது பார்த்தீங்கன்னா டீமன் கிங் மேலே மட்டும் தான் யூஸ் ஆகுது, அவங்க 2 பேர் மேலே யூஸ் ஆகல, ஏன்னா அவங்க ஹீரோட எனிமிஸ் இல்லை இல்லையா. ஹீரோ டீமன் கிங்கை போடுதலான்னு பார்ப்பான். இருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா லின்னோட அப்பாவை போயிட்டாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம தான் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கார்டு அப்படி சொல்லிட்டு உனத்தை சொல்லும். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதை அவங்க மேலே யூஸ் பண்ணிடுவோம். அதாவது அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டாக மாறிடுவாங்க. அதை யூஸ் பண்ணோடனே 2 பேரும் ரொம்ப நல்லவங்களாக மாறிடுறானுங்க. ஃபர்ஸ்ட் டீமன் கிங் தான் அதை ஆரம்பிப்பாரு.
என்னால தான் நீ வந்து உன் ஃபேமிலி பிரிஞ்சிருந்த, என் சீலை வந்து பாதுகாத்துக்கிட்டே நீ உன் ஃபேமிலி கூட இல்லாம போயிட்ட அப்படி சொல்லுவாரு. அப்ப அவர் என்ன சொல்றேன்னா, இல்ல என்னால தான் நீ உன்னோட ஒய்ஃப் உன்னோட பையன் எல்லாருமே வந்து பிரிஞ்சிருந்த, நாங்க தான் உன்னை இதுக்குள்ள போட்டு சீல் போனோம், எங்க மேல தப்பு இருக்கு அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் இவர் திருப்பி சொல்றாரு, இல்ல நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், என் மேலதான் தப்பு அப்படின்னு. 2 பேரும் மாறி அந்த இடத்துல அவனுக்கு மேலே பழி சொல்லிக்கிறானுங்க. இந்த அளவுக்கு நல்லவனுங்களா மாறிட்டானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே லிட்டுக்கெல்லாம் ஷாக்கா இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஹீரோ யூஸ் பண்ண அந்த ஒரு பவர் தான். அப்படியே 2 பேரும் அந்த இடத்துல மாறி சொல்லிக்குவாங்களா. அப்ப அப்படியே இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்து பார்த்துக்கிட்டு இருப்பா. ஹீரோ வந்து நீ கொஞ்சம் சாப்பிட்றது எனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட வாங்கி சாப்பிட்றான். ஒரு கட்டத்துக்கு மேல 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்டா மாறிடுறானுங்க. அந்த டீமன் கிங் என்ன சொல்றாருன்னா, நீ என்னோட பையனை தத்து எடுத்திருக்கல, அதே மாதிரி நான் உன்னோட பையனை வந்து தத்து எடுத்துக்கிறேன், 2 பேரும் பசங்க தான் அப்படிலாம் வந்து சொல்லி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு இந்த அளவுக்கு நல்லவனா மாறிட்டானுங்க. அது மட்டும் இல்லாம இந்த அளவுக்கு ஃப்ரெண்டா வேற ஆயிட்டானுங்கல்ல. கண்டிப்பா உனக்கு அப்புறம் அடிச்சிக்க மாட்டானுங்க நீங்க நினைப்பீங்க. நானும் அப்பதான் நினைச்சேன். ஆனாலும் இவனுங்க அடிச்சுக்கிறானுங்க. அந்த காரணத்தை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. செம்ம சிரிப்பா இருக்கும். அப்ப அந்த டீமன் கிங் இருக்கான் பாத்தீங்களா, அவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து வணக்கம் வச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க தான் என்னோட பையனோட மாஸ்டர் அப்படி சொல்லிட்டு. இது வரைக்கும் இவனுங்க 2 பேரும் தான் வந்து ஃப்ரெண்ட் ஆகி ரொம்ப நல்லவனா மாறிட்டு இருந்தானுங்க. ஆனா இப்ப நம்ம ஹீரோவே அதுக்குள்ள வந்து சேர்த்துருவானுங்க. என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலியா வந்து மாறிடுறான், நீங்க வந்து எங்களோட பிரதரா மாறிடுங்க அப்படின்னு ஹீரோட்ட கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே யோசிக்கிறான், இப்ப நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டான். ஆனா இவனுங்க சும்மாவே இருக்க மாட்டானுங்க. அவ்வளவுதான், நம்ம ஃபேமிலியா மாறிட்டோம் அப்படியே அந்த இடத்துல உறுதிமொழியா எடுக்கிறானுங்க. நம்மளுக்கு சாவே வந்தாலும், நம்ம ஜாலியா இருந்தாலும், நம்ம 3 பேர் ஒன்னாதான் இருக்கிறோம் அப்படிலாம் சொல்லிட்டு அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அப்ப ஹீரோட மைண்ட் வாய்ஸ் தான், நான் சிவனே இருந்தாண்டா ஒரு ஓரமா நின்றுகிட்டு இருந்தேன், எந்த பிரச்சனைக்கும் நான் வரவே இல்லை, என்ன எதுக்குடா இழுத்து விடுறீங்க அப்படிதான் சொல்லிட்டு வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இவனுங்க பண்ணது எல்லாத்தையும் பார்த்த ஹீரோ திடீர்னு அவனுங்கள மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிடறா. ஹீரோக்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பைத்தியம் முடிச்சிருது. ஹீரோ அந்த இடத்துல கத்த ஆரம்பிச்சா ஆள விடுங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி சொன்னா இல்லையா, ஃபைட் வந்து பண்ணுவானுங்க அப்படின்னு, அது இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கும். இவனோட அப்பா டீமன் கிங் கிட்ட என்ன கேட்பாருன்னா, உங்க வேர்ல்ட்ல ஆட்சியெல்லாம் எப்படி பண்றீங்க, நல்லா போய்கிட்டு இருக்கா அப்படி சொல்லி கேட்கிறாரு. டீமன் கிங் என்ன சொல்றாருன்னா, எங்கெங்க நல்லா போகுது, எல்லாமே நாசமா போகுது, எங்க டீமன் வேர்ல்டோட பொருளாதாரமே மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு, இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஹியூமன்ஸ் அப்படி சொன்னவனே. இவனோட அப்பா பார்த்தீங்கன்னா, நான் இப்பவே டீமன் சீல பிரேக் பண்ணி எல்லாரும் விடுவிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போறாரு. அப்ப டீமன் கிங் தான் தடுக்கிறாரு, டேய் டீமன் சீல பிரேக் பண்ணாதடா, எல்லாரும் இந்த வேர்ல்டுக்கு வந்துருவாங்க, இந்த வேர்ல்டுக்கு பிரச்சனை ஆயிடுன்னு. ஆனா என்னோட அப்பா அதை கேட்க மாட்டாரு. இல்ல நான் கண்டிப்பா டீமன் சீல பிரேக் பண்ணியே தீருவோம் அப்படி சொல்றாரு. ஆனா அந்த டீமன் கிங் இல்ல, நீ டீமன் சீல பிரேக் பண்ணக்கூடாது அப்படி சொல்றாரு. அப்புறம் என்ன, 2 பேரும் பார்த்தீங்கன்னா திருப்பி அடிச்சு ஆரம்பிச்சாருங்க. இதுக்கு முன்னால இவனுக்கு எதுக்கு சண்டை போட்டு இருந்திருப்பானா, டீமன் கிங் பார்த்தீங்கன்னா அந்த சீல பிரேக் பண்ண சொல்லியிருப்பாரு, என்னோட அப்பா அந்த சீல பாதுகாக்கணும்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப இவங்க 2 பேரும் ஆப்போசிட்ல பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாருமே பயங்கர சாக்குல இருப்பாங்க. ஹீரோலாம் என்னடா பண்றீங்க அப்படி சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருப்பா. அவனுக்கு சண்டையில அந்த பொண்ணை அடிச்சு பறக்கூட்டுறானுங்க. அப்ப ஹீரோ, டே நான் உங்க பிரச்சனையை சரி பண்றேன் அப்படி சொன்னானே அவனுக்கு நின்றுவானுங்க, சண்டை போட மாட்டானுங்க. உங்க டீமனோட பிரச்சனை சரி பண்ணா செலஸ்டியல் ரேஸ் வந்து அழிக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். அப்ப அந்த டீமன் கிங் சொல்றாரு, அவங்க எல்லாரும் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளாச்சு அப்படின்னு. ஹீரோ சொல்றான், நான் ஒரு 3 ஆர்டிஃபெக்ட் கலெக்ட் பண்றேன், அதை கலெக்ட் பண்ணிட்டா போதும் அப்படின்னு. ஆனா அதுல ஒண்ணுதான் மிஸ் ஆச்சுன்னு சொன்னோடனே அவர் பார்த்தீங்கன்னா இதுவா பாருன்னு எடுத்து காட்டுறாரு. ஹீரோக்குள்ள பயங்கர சாக்காயிருது. அதுக்கப்புறம் தான் அது எப்படி ஒரு கையில வந்துச்சுன்னே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஹியூமன் வேர்ல்டுக்கு வந்தப்ப நம்ம இன்னோட அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணன்றதுக்காக இவர் பார்த்தீங்கன்னா அந்த செலஸ்டியல் கிங்க போடுறது இல்லையா, அந்த ஆர்டிஃபெக்டை பார்த்தீங்கன்னா இவர் எடுத்திருக்காரு. இப்போ ஹீரோக்கு இதுவுமே வந்து கிடைச்சிருச்சா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே சேர்ந்து டீமன் கிங்க திரும்ப வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படின்னு கேட்குற, அப்பா நீங்க திரும்ப போகிறீங்களான்னு. அவர் ஆமாண்டா மகன் எப்படி சொல்றாரு, செலஸ்டியல் ரேஸ் அட்டாக் பண்ணும்போது கூப்பிடுங்க, கண்டிப்பா வந்துட சொல்லிட்டே போறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் சிஸ்டம் சொல்லுது, நீங்க எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிட்டீங்க, இப்போ நீங்க செலஸ்டியல் ரேஸ் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு. அதை அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு போறோம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இதோட பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்து எண்ட் ஆகுது. நீங்க எந்த அனிமேலுமே இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸை பார்த்தே இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் சீசனாக இருந்தாலும் ஏதாவது பயங்கரமான ஃபைட்டை வச்செல்லாம் வந்து முடிப்பானுங்க. ஆனால் இவனுக்கு காமெடி பண்ணியே முடிச்சிட்டாருங்க. எனக்குமே இது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அடுத்த சீசனில் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ போயிட்டு அந்த செலஸ்டியல்ஸ் கூட சண்டையை போட போகிறான். அடுத்த சீசன் எப்போ வரும்னு தெரியல, வந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து போடலாம். பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன் அதில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனாக காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்.